கும்பமேளாவில் இருக்கக்கூடிய டார்க் சைட எந்த ஒரு ஊடகமும் சொல்லப்படாத நிறைய விஷயங்களை இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். 144 வருடத்துக்கு ஒரு முறை 45 நாள் நடக்கக்கூடிய மகா கும்பமேளா கும்பமேளா நதியில் குளிக்க போன லட்சக்கணக்கான பெண்களோட அரை நிர்வாண வீடியோக்களை ஆபாச தளங்களில் விற்கப்பட்டிருக்கு. அந்த தளங்களில் இருக்கக்கூடிய வீடியோக்களை பார்த்து இப்போ லட்சக்கணக்கான பெண்கள் பயங்கரமான ஷாக்காக இருக்காங்க. மகா கும்பமேளா அப்படி அங்க என்னதான் நடக்குது, எதுக்காக அங்க எல்லா மக்களும் போறாங்க? கங்கை, யமுனை, புராணத்துல உள்ள சரஸ்வதி, இந்த நதிகள் எல்லாமே ஒன்றிணையக்கூடிய அந்த இடத்துல மக்கள் அந்த ஆற்றுல போய் மூழ்கி எந்திரிக்கிறதுனால அவர்கள் இதுவரைக்கும் பண்ண பாவங்கள், குற்றங்கள் இதெல்லாம் நீங்கி அவர்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மகா கும்பமேளா அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நடத்துறாங்க. இந்த ஃபெஸ்டிவல்ல நடக்கக்கூடிய பல கொடூரமான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. பட் அது எந்த ஒரு ஊடகங்களும் சரிவர வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. ஒரு சில சமூக ஆர்வலர்களும் ஒரு சில பத்திரிகைகள் மட்டும்தான் இதை தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் நடக்கக்கூடிய நிறைய அதிர்ச்சியூட்டும் விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம். இந்த மகா கும்பமேளால கலந்துக்கிறதுக்காக இந்தியா முழுக்க இருந்து, வேர்ல்டு வைடா இருந்து நிறைய பேர் அந்த ஃபெஸ்டிவலுக்காக வராங்க. அப்படி வர பட்சத்தில் திட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவங்களோட வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணப்படுது. அதுக்கப்புறமும் தாண்டி அந்த இடத்துக்கு வந்தால், அந்த பிரகிராஜ், அந்த கும்பமேளா நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. உள்ள வந்து என்ட்ரன்ஸ் ஆக முடியல. 4 बजे से घूम रही हूँ, मेरी 15-20 किलोमीटर गाड़ी खड़ी हुई। जो गिर रहा है वो दब रहा है और उड़ भी नहीं पा रहा है. ஸோ ரொம்ப நேரமாக மணிக்கணக்க வந்து வெளியே ரொம்ப லாங்காக வேற நாடு, வேற ஸ்டேட்லேருந்து வந்துட்டு உள்ளே என்ட்ராக முடியாமல் மணிக்கணக்காக ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க அந்த டூரிஸ்டர்ஸ். ஆனால் இதில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், அங்கேயும் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. இதில் முக்கியமான விஐபிகளை மட்டும் அந்த இடத்துக்கு ஸ்பெஷல் கவனிப்போட அழைச்சிட்டு போகிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் வந்து பயங்கரமாக கொந்தளிப்பாகிறாங்க. நாங்களும் மக்கள் தானே, நாங்களும் மனிதர்கள் தானே, எங்களை ஏன் இப்படி நாயோட கேவலமாக வந்து மதிக்கிறீங்க? ஆனால் விஐபிக்கு வந்து எஸ்கார்ட்டோட பின்னாடி பல கார்களை அணிவகுத்து அவங்கள வந்து ஸ்பெஷலாக வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க, அவங்கள பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வரீங்க. ஆனால் இங்கே சாதாரண மக்கள் வந்து எவ்வளவோ பேர் இறந்து கிடக்கிறாங்க. அவங்கள வந்து இறந்தவங்களை எடுக்க முடியாமல், அதில் காணாமல் போன மக்களை கண்டுபிடிக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறோம். இதுக்கு வந்து ஏன் வந்து நீங்கள் ஒரு பாதுகாப்பு அளிக்க மாட்டேங்கிறீங்க, இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு மக்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கவர்மெண்ட் சைடு இருந்து இதுவரைக்கும் இறந்த நபர்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் 30 பேர் தான் இறந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து முற்றிலும் பொய்யான ஒரு எண்ணிக்கை. இறந்தவர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு தனி அறையை வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. அந்த அறையில் யாரெல்லாம் இறந்துருக்காங்க அப்படிங்கிறதோட லிஸ்ட் இருக்கும். அதில் யாராவது இறந்துருந்தால் நாம் போய் அவங்கள கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம். ஆனால் ரிப்போர்ட்டர்ஸ், மீடியா பீப்புள்ஸ், ரிப்போர்ட்டர்ஸை வந்து அந்த அறைக்கே வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா உண்மையான எண்ணிக்கை வந்து வெளியே போயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த அறையில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை வந்து ரொம்ப ஒரு மறைமுகமாகவே வச்சிருக்கிறாங்க. ये पाकिस्तान है, ये पाकिस्तान है. हम डेड बॉडी के पास गए, हम लिस्ट नहीं दिखा सकते, हम लिस्ट नहीं दिखा सकते. ये पाकिस्तान है, ये डेमोक्रेसी नहीं है. छिपा रहे हो, आंकड़ों को छिपा रहे हो, शर्म नहीं आती है? आश्रम आंकड़ों को छिपा रहे, हाथ पकड़ रहा मेरा. அங்க உள்ள மக்களே என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்குமே 125 இருந்து 200 மக்களுக்கு மேல வந்து இறந்துருக்கிறாங்க. பட் ஆனா இதை வந்து வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. யூபி கவர்மெண்ட் இந்த மகா கும்பமேளாவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 கோடி. பட் அந்த 45 கோடி வந்து இந்த 45 நாளில் 15 நாளைக்கு முன்னாடியே ரீச் ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 55 கோடி மக்கள் இந்த மகா கும்பமேளாவுக்கு வந்திருக்கிறாங்க. அதுவும் ஒரு சில ஃபெஸ்டிவல் நாட்களில் ஒரே நாளில் 10-15 கோடி மக்கள் வந்து விசிட்டர்ஸ் வந்து என்ட்ரா வராங்க. 45 கோடி மக்கள் வருவாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண அவங்களே யூபி கவர்மெண்ட் வெறும் 40,000 போலீஸ் வந்து எந்த மூளைக்கு பத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இந்த மகா கும்பமேளாக்கு வந்த மக்கள் எல்லாரும் கண்ணீர்ல கதறாங்க. ஏன்னா அங்க நடக்கக்கூடிய கொடூரமான நிறைய விஷயங்கள் வந்து வெளியவே இன்னும் வரமாட்டேங்குது. அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, குடிக்க தண்ணி கூட வந்து கிடைக்காம தவிக்கிறவங்க, குடிக்க தண்ணி கிடைக்காம
அவ்வளோ அலையிறோம், தண்ணி கிடைக்காம நிறைய பேர் வந்து மயங்கி விழுந்து இறந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் அந்த மகா கும்பமேளா ஃபெஸ்டிவல் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நீங்கள் ஒரே இடத்துல ஹோல்டான், ஒரே இடத்துல நிற்கக்கூடிய ஒரு அவல நிலை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ 4 மணி நேரம் ஒரே இடத்துல நிற்கணும் அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும்? ஒரு இயற்கை உபாதைகளை கழிக்க முடியாது, ஒரு தண்ணீரை வந்து பருக முடியாது, ஏதாவது ஒரு வயதான நபர்கள் மேற்கொண்டு நடக்கணும், உட்காரணும், எதுவும் வாய்ப்பு கிடையாது. முடியலையா, மயக்கம் போட்டையா, அதே இடத்துல விழு, ஏறி மிதித்து அடுத்த நோக்கி போயிட்டே இருக்கணும். எந்த ஒரு வழிகளுமே இல்லை. தொடர்ந்து 4 மணி நேரம் அவதிப்படுறோம் அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க. போலீஸ்க்கு பயங்கர ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ், மீடியா, ஜேர்னலிஸ்ட் யாருமே வந்து ஒரு பெரிய ஒரு அண்டர் கவராக வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே கவர் பண்ணக்கூடாது. பொதுவான விஷயங்களை மட்டும்தான் கும்பமேளாவில் வந்து கவர் பண்ணணும். அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை மட்டும்தான் கவர் பண்ணணும். அதுக்கு பின்னால் இருக்கிற டார்க் சைடை வெளியே கொண்டு வரக்கூடாது. இந்த மாதிரி பல ரூல்ஸ் யூபி கவர்மெண்ட் போலீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. 45 கோடி மக்கள் இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சு யூபி கவர்மெண்ட் வந்து பல முன்னேற்பாடுகள் செஞ்சாங்க. ஆற்றுக்கு நடுவில் செயற்கை பாலங்கள், தங்குவதற்கு மிக லக்ஸரியான கேம்ப், ஸ்டே சிஸ்டம், இந்த மாதிரி எல்லாமே உருவாக்குனாங்க. ரெடிமேட் டாய்லெட்ஸ், டென்ட், கேம்ப், இந்த மாதிரி பல முன்னெச்சரிக்கைகள் பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் யாருக்காக பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான கேள்விக்குறி எழுது. ஏன்னா அந்த டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஐபிஸ் மட்டும்தான் அந்த டென்ட்டில் வந்து ஸ்டே பண்ண முடியுது. நார்மல் மக்கள் வந்து அதே இடத்துல மண்ணில் படுத்து கிடந்து உருண்டு சாகிறாங்க. அந்த டென்ட்டில் ஒரு நாள் நாம் ஸ்டே பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சது 10,000 ரூபாயிலிருந்து 1 lakh 2 lakh வரைக்கும் ஒரு டென்ட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு இருக்குது. அப்போ ஒரு சாமானிய மக்களால் அந்த டென்ட்டில் போய் 10,000 ரூபா செலவழித்து ஸ்டே பண்ண முடியுமா? 1 lakh கொடுத்து ஸ்டே பண்ண முடியுமா? அங்கே வரக்கூடிய 45 கோடி மக்களும் அங்கே இருக்கக்கூடிய அவங்க அமைச்சிருக்கக்கூடிய செயற்கை கழிப்பிடத்துல தான் வந்து இயற்கை உபாதைகளை கழிக்கிறாங்களா? வாய்ப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு போகணும்னாலே அவளை கூட்டத்தை தாண்டி தான் நம்மளால அங்கே போக முடியாது. அப்போ அவன் அங்கேயே இருக்கிறான். பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் முன்னாடியும் தான் ஒரு முகம் சொலிக்கக்கூடிய ஒரு அவல நிலை அந்த இடத்துல நடக்குது. ஓப்பன் கிரவுண்டு ஃபுல்லாக மலங்கள் தான் நிறைஞ்சு கிடக்குது. அந்த மலத்துல தான் மக்கள் நடந்து மேற்கொண்டு போறாங்க. இதுக்கு முன்னால நடந்த ஒரு சில சம்பவங்கள் சிறந்த எடுத்துக்காட்டு. ஏன்னா 1854 நடந்த மகா கும்பமேளாவில் 485 பேர் இறந்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் 1954 1000 பீப்புள்ஸ் ஆர் டைடு. இது வந்து 2025ஆம் ஆண்டு, அதுவும் 144 வருடத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கும்போது உலக அளவில் இருந்து எவ்வளோ மக்கள் வருவாங்க, இந்திய அளவில் இருந்து எவ்வளோ மக்கள் வருவாங்க, அதுக்கேற்ற முன்னேற்பாடுகளை பண்ணி இருக்கலாம். இது வந்து பண்ணி இருக்கணும். மகா கும்பமேளாவுக்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்றாங்க. மக்கள் ஏதோ நம்ம செஞ்ச பாவம் குற்றம் எல்லாம் நீங்கி ஒரு புண்ணியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரகிராஜ் கும்பமேளாவுக்கு வந்து போறாங்க. அங்க போன பிறகு யூபி கவர்மெண்ட் கமிஷனர் வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அங்குள்ள போலீஸ் டெய்லி என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, நீங்க மணிக்கணக்கா இங்க நின்னாலும் உங்களால அந்த நதியில கால் வைக்க முடியாது. தயவு செஞ்சு அப்படியே பின்னாடி நோக்கி போங்க. முன்னாடி நோக்கி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆபத்து. நீங்க முன்னாடி எவ்வளவுதான் இங்கே படுத்து எத்தனை நாள் உருண்டு பிறண்டாலும், அதே இடத்துல மலம் கழித்து அதே இடத்துல படுத்து உறங்கி உணவு தண்ணி இல்லாம எத்தனை நாள் பண்ணாலும் நீங்க அந்த நதியில கால் வைக்க முடியாது. வந்த வழியே திரும்பி போங்க அப்படின்னு கமிஷனர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிற இந்த ஃபுட்டேஜை நீங்க பார்க்கலாம். இதுலயும் ஒரு சில அறிவாளிகள் என்ன பேட்டி கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த மகா கும்பமேளா கலந்துக்கலனா நீங்க வந்து ஒரு தேச துரோகி அப்படின்னு சொல்றாங்க. व्यक्ति को आना चाहिए, जो नहीं आएगा वो पछताएगा, वो देशद्रोही कहलाएगा. இந்த ஜீனியஸ் எல்லாம் வந்து இந்த 2025லயும் இந்த நார்த் சைடு மக்கள் எந்த அளவுக்கு ஒரு மனநிலையில இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. இது வந்து ஒரு புனித ஸ்தலம். ஒவ்வொரு மதத்தினருக்கும் பல்வேறு விதமான வேறுபாடுகள், பல்வேறு விதமான வழிபாடுகள் இருக்கும். அவங்களுடைய இறை நம்பிக்கையை நம்ம வந்து தவறு சொல்லக்கூடாது. பட் இந்த மாதிரி ஒரு கொடூரமான செயல் வந்து ஏற்படாம ஒரு முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் பல பேர்த்தோட பார்வையா இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப தூரங்கள்ல இருந்து தொலைவில் இருந்து டிராவல் பண்ணி இவ்வளோ நெரிசல்ல பல பேரோட உயிரிழப்புக்கு அப்புறம் நிறைய
நிறைய பேர் இறந்து போய் அதையும் தாண்டி அந்த புனித நீரில் இந்த மக்கள் போய் மூழ்கினா அந்த பாவங்கள் கழிஞ்சிடும்னு சொல்லி அந்த தண்ணியில் வந்து குளிக்க போனால் இது குளிக்கவே உகந்த தண்ணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் மட்டுமா போனாங்க, குடியரசுத் தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், யூபியோடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், பல மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள், அம்பானி அவர்களோட குடும்பம், இந்த மாதிரி எல்லாரும் போய் அந்த புனித நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கும்பமேளா நதியில் வந்து எல்லாரும் குளிச்சதை நம்ம வந்து பார்த்துருக்க முடிஞ்சது, போயிருந்தாங்க. இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேசிய பசுமை தீர்ப்பாயம், மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கும்பமேளா நதியில் மனிதர்கள் தண்ணியில் அதில் குளிக்கிறதுக்கு ஒரு உகந்த நீரே கிடையாது, ரொம்ப மாசடைஞ்சிருச்சு. இதில் மனிதர்களோட மலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஃபேக்கல் கலிஃபோம் அப்படிங்கக்கூடிய ஒரு பாக்டீரியாக்கள் வந்து பல மடங்கு இருக்குது. அது வந்து உடம்புல அந்த தண்ணியே படக்கூடாது, இதனால் நிறைய டிசீஸ் வரும். ஆனால் இதை வந்து நிறைய பேர் குடிக்கிறாங்க. இதனால் எவ்வளோ மக்களுக்கு வந்து நோய்கள் வரப்போகுது, எத்தனாயிரம் கோடி மக்களுக்கு நோய்கள் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு இப்போ ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அது ரீசெண்டாக நீங்கள் எல்லா நியூஸ்லையுமே பார்க்கலாம். இந்த ஃபேக்கல் கலிஃபோம் அப்படிங்கக்கூடிய ஒரு பாக்டீரியாவோட அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இப்போ அந்த கும்பமேளா நதியில் இருக்கக்கூடிய ஒரு 100 மில்லி தண்ணி எடுத்திங்கன்னா அதில் 2500 யூனிட் தான் இருக்கணுமா. ஆனால் இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-100 மடங்கு அதிகமாகி போச்சு. அப்போனா எவ்வளோ மில்லியன் பாக்டீரியாஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ இந்த நதி வந்து மிகப்பெரிய ஒரு மாசடைஞ்ச சூழலில் இருக்குது. இது மக்கள் வந்து குளிக்க வந்து ஏற்ற ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலேருந்து ஒரு அறிக்கை சொல்லியிருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு மக்கள் எல்லாரும் போய் அந்த புனித நீரில் குளிக்கணுமா, இதனால் பல குடும்பங்கள் பல உயிர்கள் வந்து பறி போகணுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விக்குறி எழுதுங்க நம்மளுக்குள்ள. அங்கே நடக்கக்கூடிய என்ன விஷயங்கிறத நம்ம மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாரும் மகா கும்பமேளா அப்படின்னு அங்கே நடக்கக்கூடிய ஹிஸ்டரியும் அங்கே நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸை பற்றி மட்டும்தான் சொல்கிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய டார்க் சைடை நிறைய ஜேர்னலிஸ்ட், நிறைய பத்திரிகை மீடியாக்களை வெளிவர விட மாட்டேங்கிறாங்க, வெளியே வரவே மாட்டேங்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருந்தும் தமிழ் மக்கள் நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே என்ன உண்மையான கல நிலவரம் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு டாக்குமெண்ட் எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் உறவுகளே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், லவ் யூ ஆல் கைஸ்.